நம பார்வதீபதையே அரகர மகாதேவம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாசு அனந்த கோடி நமஸ்காரம். சொட்டுணை வேதியல் ஜோதி வடிவானவள் பொற்றுடை இருந்திட பொருந்திட கைதழக கட்டுணை பூட்டியோர் கடலிலும் பாச்சிலு நட்டுணையாபது என்னதன் நாமம் நம சிவாயவே. என்ன அப்படின்னா, நம்ம ஆத்துல டெய்லி பூஜைகள்லாம் நடக்கும். ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு பூஜை பண்ணா கூட தெய்வ சக்தி பிறக்கும். எப்படி நம்ம ஆத்துல முதல்ல தெய்வ சக்தி வளர்ப்பது அப்புறம்தான் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல காலையில என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற கலியுகத்துல சிலதெல்லாம் உடன்பாடாக வரவில்லை. இருந்தாலும் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ஆத்துல டெய்லி சுவாமிகிட்ட முதல்ல கோலம் போட்டு விளக்கேத்தணும். எழுந்து குளிச்ச ஒண்ணு முதல்ல காலையிலே பண்ணிடணும். அது உச்சித காலம் என்ன அப்படின்னா, நான் உங்களை 5 மணிக்கெல்லாம் எழுந்து பண்ண சொல்லலை. அது 5 மணி 6 மணிக்கெல்லாம் ரெகுலரா பண்றவன் வைப்ரிகேஷன் வரணும் அப்படின்னா, முதல்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு சுவாமி இடத்த தொடச்சி அங்க கோலம் போட்டு பிரசன்னமா தீபத்தை ஏற்றணும். சரி, இந்த தீப ஒளி என்ன செய்கிறது? இந்த தீப ஒளி ஆத்துல என்ன பண்ணும்? ஏன் வழக்கேத்தாம பூஜை பண்ண முடியுமா? தீப ஒளிக்கு சக்தி அதிகம். என்ன அப்படின்னா, எல்லாமே ஜோதிஸ்வரூபம். இந்த தீபங்கிறது விளக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்கோ. ஜோதிஸ்வரூபம். யார் யார் இதுல ஜோதிஸ்வரூபம்? அண்ணாமலையார் நடைக்கலம் என்றிரஞ்சும் அண்ணாமலையார் ஜோதிஸ்வரூபம் முதல்ல. அடுத்தது எம்பெருமான் மகாவிஷ்ணு ஜோதிஸ்வரூபம். அடுத்ததாக ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய மகாதேவி மகாமாரி அம்பிகை கருமாரியம்மன் ஜோதிஸ்வரூபம் அம்பன் மாரியம்மன். அடுத்ததாக கடைசியாக ஒரு தெய்வம் ஜோதிஸ்வரூபம் ஐயப்பன் சபரிமலை சாஸ்தா. இந்த 4 சுவாமி ஜோதிஸ்வரூபத்துல நல்லா பளிச்சுன்னு இருப்பார். இந்த 4ஓட ஒண்ணு சேரும். இந்த 4 சேர்ந்தா ஒண்ணு சேரும். அதுதான் மகாலட்சுமி. சிவபெருமான் ஜோதிஸ்வரூபம், மகாவிஷ்ணு ஜோதிஸ்வரூபம், மகாமாரி அம்பிகே மகாமாரி அம்பிகே அம்பாள் ஜோதிஸ்வரூபம். அடுத்ததாக குழந்தை ரூபமாக ஹரிஹரனாக ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஐயப்பன். எப்படி அப்படின்னா, இந்த 5ஐயும் சேர்த்து ஒரு ஜோதிஸ்வரூபம் நம்ம பக்கத்துல இருக்கு. அதுதான் தீபம், விளக்கேத்தணும். அந்த பிரகாசமானது என்ன பண்ணுதுன்னா, ஆத்துல இருக்கக்கூடிய துர்தேவதைகளை விரட்டுது. முதல்ல விளக்கேத்தி, யார் ஒருவன் வீட்டுல விளக்கேத்தி டெய்லி காலையிலும் சாயந்தரம் சுவாமிகிட்ட விளக்கேத்தணும். முதல்ல ஆத்துல இருக்கிற துர்தேவதை துர்சிந்தனைகள் வெளியில விலகும். அதுதான் விளக்கேற்ற தாற்பயம். இவன் சொல்றான், சார் மகாலட்சுமி வரணுங்கிற, அதெல்லாம் இல்ல. ஆத்துல இருக்கிற துர்சிந்தனைகள் துர்தேவதைகள் எல்லாம் முதல்ல விரட்டணுயா. நம்ம பக்கத்துலயே உட்காந்து, நம்மளோடய உட்காந்து, நம்ம ஆத்துலயே நம்ம கையில செக்கில கைத்து வாங்கிட்டு நம்மள்கிட்ட ஏமாத்திட்டு கூடுவோம் 1 கோடி ரூபாய். இந்த தீப சக்தி என்ன செய்கிறது நம்மள அப்படின்னா, நல்வழிப்படுத்துகிறது. பேராசப்பட விடாது. உனக்கு என்ன கிடைக்கணுமோ, குசேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி உனக்கு பகவான் கொடுப்பார். குசேலர் மாதிரி வாழணும் சார். இந்த காலத்துல யாராலையும் குசேலரால வாழவே முடியாது, நினைச்சு விட பார்க்க முடியாது. 27 நட்சத்திரங்களில் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குசேலர் தான். 27 நட்சத்திர தேவதையும் அவருக்கு பிறந்தார்.
ஏன் அந்த குசேலரை பத்தி நான் சொல்கிறேன். ஆனா இந்த பகவான் கொடுக்கணும்னா நீ பொறுமையாக இருக்கணும். அதான் தீபத்துக்குரிய சக்தி. அடுத்ததாக மனசஞ்சலம், மனக்லேஷம். ஆத்துல சண்டை, சாதம் நல்லா வடிச்சிருப்பா, சமையல்லாம் பண்ணியிருப்பா, சாப்பிட வாங்கோன்னு கூப்பிடுவா, அவ்வளவுதான். அப்ப பிடிச்ச சண்டை. 12 மணிக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டவா 2 மணி வரைக்கும் முடியாது. மத்தியானம் ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டது 10:30 மணி வரைக்கும் முடியாது சண்டை. அங்க அன்னலட்சுமி போயிடுவாளாம் வெளியில. சாப்பிடும்போது யாரும் சண்டை போடக்கூடாது. சாப்பிடும்போது குழந்தைகளை படிக்கலையே, கண்ட கர்மாந்திரமே அதையும் சொல்லாதீங்க, திட்டக்கூடாது. அன்னலட்சுமி நம்ம மாத்துல இருக்கா. எங்க அங்க தெய்வம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல உங்களால. நான் எல்லாம் சொல்லுவாங்க தண்ணியில இருக்காங்க, உப்புல இருக்காங்க, உரப்புல. சார் அதெல்லாம் வேற. நான் சொல்ற அண்ணல என்ன முதல்ல வேணும் நமக்கு? நம்ம ஆத்துல நம்ம சக்தியை நம்ம உருவாக்கணும். விளக்கேத்துங்க சார் முதல்ல ஆத்துல. டெய்லி விளக்கேத்துங்க. சாமி நான் மாமியை சாப்பிட்றேன், இந்த பாருங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஒரு சொம்பு தண்ணியை விட்டுட்டு நல்ல மனசோட போய் விளக்கேத்துங்க. நீங்க அதுக்கப்புறம் பாருங்க சார் உங்க ஆத்த. தீபஜோதி ஜனார்தனம், தீபஜோதி அண்ணாமலையானே, தீபஜோதி மகாதேவியாயை நமகா, தீபஜோதி. எல்லாத்துக்கும் மேல மகாஜோதி சபரிமலை அந்தரத்துல காமிக்கிறார் சுவாமி. எத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட்டம் போயின்னு தானே இருக்கு. ஒருத்தன் தெரியுதுங்கிறான், ஒருத்தன் தெரியலங்கிறான். ஆனா எப்ப ஐயப்பன் உதித்தாரோ அன்னிலேருந்து அங்க ஜோதி ஸ்வரூபமா தான் காட்சி அளிச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில போய் பார்க்கணும்னா முடியுமா? நாளைக்கு சாயந்தரம் வரமாட்டார். அவர் அந்த உச்சித நேரமாக தான் வருவார் சுவாமி. அண்ணாமலை தீபம் டெய்லி ஏற்ற முடியுமா? அந்த கார்த்திகை தீபத்துல சுவாமி ஜோதிஸ்வரூபமா காட்சி அளிப்பார். எப்பத்தாலும் லாட்டி சீட்டு அடிக்காது, ஒரு வாட்டி தான் அடிக்கும். அதே போல இந்த தெய்வ சக்தியை நம்ம மாத்திர உருவாக்குங்கள். டெய்லி விளக்கேத்துங்க சார் முதல்ல. சார் பொம்மை நாட்டு ஏத்தலாமா, ஆம்பளை ஏத்தலாமா, பொம்பளை ஏத்தலாமா? தயவு சொல்றேன், யாரு நம்ம குடும்பத்தினர்கள் நீங்கள்லாம் தம்பி ஏத்தினாலும் சரி, அண்ணன் ஏத்தினாலும் சரி, அண்ணி ஏத்தினாலும் சரி, தம்பி பொண்டாட்டி ஏத்தினாலும் சரி, பாட்டி ஏத்தினாலும் சரி, சாமி எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் நான் விளக்கேற்ற மாட்டேன், இல்ல ஏத்தலாம், யாரு வேணா ஏத்தலாம், ஏத்துங்கள். நம்ம வீட்டு தெய்வம் யாரு ஏத்துறீங்களோ என்ன நினைச்சு ஏத்துவீங்க? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் விளக்கேத்துவாங்க. விளக்கேத்துற தத்துவம் என்ன? இன்னைக்கு இந்த குடும்பத்துல பிரகாசமா இருக்கணுங்கிறது தான் விளக்கேத்துறது. ஒரு 10 நாளைக்கு விளக்கு ஏத்தாம வீட்டுல வச்சு பாருங்க பாப்போம். என்ன தெரியுமா முதல்ல வந்து நிற்கும்? ரோட்ல போற கண்ணுக்கு தெரியாத துர்தேவதைகள்லாம் உள்ள வந்துடும். அதுங்களுக்கு சந்தோஷம் வந்துடும், தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடும் வீட்டுல. ஆமா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் நல்லா இருப்பா, அதுக்கு ராமடியால ஒரே அடித்தடி சண்டை, ரத்த காயம், வெளியே கடைசியில டைவர்ஸ் ரோட்ல வரைக்கும் நிற்கும். அந்த தெருலையே பார்ப்பான், ஏன்பா அமைதியா இருந்த குடும்பம் என்னப்பா இப்படி சண்டை போட்டு நிக்கிறாங்கம்மா. தெய்வத்துக்கு முதல்ல பிடிக்கிறது பிரகாசம். கிரகப்பிரவேசத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல என்ன வருது? பக்யாத லட்சுமி பாரம்மா. என்ன எடுத்துட்டு வரா? தீபத்தை எடுத்துட்டு வர. ஆத்துல யாரு பின்னாடி வர்றார்? ஆத்துக்காரர் சுவாமி போட்டோவை தூக்கின்னு வர்றார், குலதெய்வத்தை. தீபத்தோட குலதெய்வம் வந்து கொண்டிருக்கிறது நூதனமான கிரகப்பிரவேசத்துல. அந்த கிரகப்பிரவேசத்துல அந்த விளக்கு வந்தோடனே அந்த வீடு பிரசன்னமாயிடுது. இதுதாங்க கிரகப்பிரவேசம். எதுக்கோ விளக்கெடுத்துன்னு வராங்க, விளக்கெடுத்துட்டு வராங்க கேட்காதீங்க. விளக்கு என்ன தெரியுமா? 5 விதமான செயல்பாட்டை ஆத்துல கொண்டு நிறுத்தும். பக்தி பரவசத்தை முதல்ல உருவாக்கும். டெய்லி விளக்கேற்றணும், காலையிலையும் சாயந்தரமும். சார் நான் மத்தியானம் நல்லா முழுக்க மாமிசம் சாப்பிட்டேன், ராத்திரி எங்க ஆத்துல சாமி கீழே போட்டாச்சுன்னா முதல்ல அதை நிறுத்து. யாரான ஒருத்தர் தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. நான் ராத்திரி சாப்பிட்டுக்கிறேன், சாயந்தரம் விளக்கேற்றிட்டு வீட்டுல விளக்கேற்றணும். நம்ம சாப்பிட்ற சரீரத்துக்கு உணவு வேற, நம்ம பாத்துல இருக்க தெய்வங்கள் வேற. இல்ல எல்லா பூஜையும் காலையில முடிச்சிடும். பூஜையை முடிச்சுட்டு அவளை உள்ள கொண்டு வா. ஏன் தெரியுமா? நீ நிறைய புண்ணியம் பண்ணாதான் உங்க ஆத்துல தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும். விளக்கேத்தாம ஒரு பயம் இருக்கக்கூடாது லோகத்துல. தீபம் எரியணும் ஆத்துல. தீபத்தை காலையிலையும் சாயந்தரமும் யாரோ ஒருத்தர் ஏத்தி சுவாமியை வழிபடுங்கள்.
நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். விளக்கேத்திட்டு 2 ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு ஆத்து வாசல்ல 2 ஊதுபத்தி, சுவாமி ரூம்ல 2 ஊதுபத்தி. என்ன அப்படின்னா அந்த மகாலட்சுமி தேவதனுடைய சக்திகள் பலாயிரம் கோடி. அம்பாள் அவளுடைய சக்திகளை பிரதிநிதியாக அனுப்புறாள். மகாலட்சுமி மகாலட்சுமி டைரக்டா வரமாட்டா, பிரதிநிதிலாம் வருமா. அம்பாள் சரீரத்திலிருந்து அவ்வளோ வருமா, பல 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 பலன்னு எல்லாமே போகுமா எல்லாராத்துக்கும். ஆஹா, இந்த இடத்துல பிரசன்னமா தீபம் எரியுதுன்னு சொல்லி தீப ஜோதி மகாலட்சுமி அவ்வளவு லட்சணமா இருக்கும். இப்ப சக்தி எங்க இருக்கிறது? தெய்வம் வீட்டுல இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க கேட்டீங்கல்ல? இந்த விளக்கு ஏத்த 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 உங்க வீடு பிரசன்னமாகும் முதல்ல. ரெண்டாவது, நீங்க படிப்படியா உயர்வீர்கள். எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, முதல் விஷயம், ஆத்துக்கார் வேலைக்கு போயிருப்பார். போனார்னா நீங்க நல்லா இந்த பூஜைக்கு அழகா வச்சிருந்தேன், ஆத்த பெருக்கி ஒட்டடை இல்லாம சமத்தா வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, உங்க பார்த்து தெய்வம் குடிக்கொண்டு இருக்கிறது உள்ள. அவர் சொல்லுவார், ஏய் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சி கொடுத்துரு, எனக்கு 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கா. சரி, அடுத்த 2 மாசம் கழிச்சு பெரிய பொண்ணு வரா, அம்மா நான் மாசமா இருக்கேன், எனக்கு 2வது குழந்தை பிறக்க போகுது, மகாலட்சுமி அனுகிரகம். அடுத்தது பையன் வரான், அம்மா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எதனால? உங்க ஆத்துல அந்த வைபரிகேஷன் உங்களை நல்ல மெயின் செட்டப் கொண்டு வருது. அவாவா வேலையை பார்க்கறா, சண்டையே கிடையாது. அவ்வளவு அமைதியான ஒரு வீட்டுல தெய்வம் உட்கார்ந்து கொண்டு இருக்கும். ஓவரா சவுண்ட் எல்லாம் விடவே கூடாது. ஆத்துல சண்டையே போடக்கூடாது. முதல்ல பொறுமையா பேசுங்கள். நீங்க கத்த அந்த வைபரிகேஷன்ல உங்க ஆத்து தெய்வம் வெளியில போயிடுமா. எங்க அமைதி இருக்கோ அங்கதான் போகும். கோவிலுக்கு என்ன பேரு? அமைதியான இடம் பேர். அந்த இடம் தான் நம்பாத்துல நம்ம தெய்வம் அமைதியாக இருக்கும். அதனால உங்க வைபரிகேஷனுடைய இந்த தீபம் தான் முதல்ல முக்கியம். விளக்கேற்றி வையுங்கள். இதுல 2 லட்சுமி கண்டினியூவா இருப்பா. முதல் லட்சுமி தீபலட்சுமி, அடுத்த லட்சுமி என்ன தெரியுமா? அன்னலட்சுமி. அன்னலட்சுமி இருப்பா சார் உங்க ஆத்துல. அது என்ன தெரியுமா பண்ணும்? உங்க ஆத்துல டெய்லி ஒரு 2 குழந்தையான பிஸ்கெட் வாங்கி போய் சாப்பிட்டு போயிடும். பசுமாடு வாசல்ல வந்து நிற்கும், பக்கத்தாத்துல எல்லாம் நிக்காது, உங்க ஆத்துல மட்டும் வந்து நிற்கும். என்ன உங்க குணம்? ஒரு வாழைப்பழமான கொடுத்துருவேன். ஒரு நாய் நிற்கும், ரோட்ல போற நாய். இப்ப வெய்ய காலத்துல நாயெல்லாம் வாசல்ல இருக்கும், மாடெல்லாம் இருக்கும், தண்ணி வைப்பாங்க. அது எங்கேருந்தையோ நாக்க தொங்க போட்டு வந்து நேரம் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் தண்ணிக்காக. நன்றி தெரியும். எங்க தெய்வம் அனுகிரகம் இருக்கிறதோ அங்கே தர்ம சிந்தனை உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆகையினால ஆன்மீக நேயர்களே, ஆத்துல முதல்ல தீபத்தை ஏத்தி சக்தியை உருவாக்குங்கள். உங்க குல தெய்வத்தை கூப்பிட்டு தெய்வத்தை ஏத்துங்க. விளக்கேத்தாம இருக்காதீங்க. காலையிலையும் சாயந்தரமும் சுவாமி விளக்கு ஏத்தி நல்ல பிரசன்னமா வச்சுங்க வீட்டை. அப்பதான் உங்க தெய்வ சக்தி உங்க வீட்டில் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு தெரியாமையே நடத்தி கொடுக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், பாருப்பா நேற்றுக்கு சும்மா இருந்தவன் இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால ஆன்மீக நேயர்களே, தெய்வ சக்தி நம்ம வீட்டுல இருக்கு. தீபம் ஏத்தி, அழகாக தீபம் ஏத்தி வழிபடுங்கள். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய்.